ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்டிக் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதேமாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில், என்னம்மா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு என்கிட்ட ஏதோ பேச இருக்காமே? ஆமாப்பா, பேச இருக்கு. என்னம்மா சொல்லு. ஆமாம், இப்போ யார் வந்திருக்கிறது? போய் தரமா? இல்லை இல்லை, நானே போகிறேன். வந்திருக்கிறது தன் தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை பேசணும். ஸோ நான் போய் அவரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போயிடுவாங்களா? அப்போவே அவங்க அப்பா ஏதோ கெஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணை நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்களா? நீங்களும் என் பொண்ணும் லவ் பண்ணுறீங்க. நீ சொல்லாத. அவர் சொல்கிறது கரெக்டா? ஆமாப்பா, நான் வந்துட்டு ஸ்கூலில் இருக்கும் போது எனக்கு அது தெரியவே இல்லை. அவர் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருந்தது தான். ஆனால் வந்துட்டு அதை அவர் தெரியாமலே பார்த்துக்கிட்டாரு. இங்கே வந்தார், நாங்கள் 2 பேரும் பழகினோம், நிறைய பேசினோம். அப்புறம் எனக்கு அப்போ தான் புரிய வந்தது அவர் மேலே எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. நான் அவரை லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தானே நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறாரு நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறது அப்படின்றத. அதனால ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருப்பாரா. இங்கே அவங்க அப்பா வந்துட்டு, சரி போதும் போதுண்ணே, எழுந்துரு, ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மா பக்கத்தில் வந்து உட்காரு. நம்ம வந்துட்டு பேசுகிறதுலாம் எல்லாமே முறையாக இருக்கணும், புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து அம்மா பக்கத்தில் வந்து உட்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காருவாங்களா? இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்குமே இந்நேரத்துக்கு வந்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி என் பொண்ணுக்கு மார்க்கோட நிச்சயம் ஆயிடுச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சொல்லப்போனால் முடிஞ்சிருச்சு. அவள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் மார்க்கை கல்யாணமே பண்ண போகிறா. நீங்கள் அப்படின்னா என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி எங்கள் பொண்ணை நீங்கள் வந்துட்டு சீக்கிரட்டாக டேட் பண்ணிகிட்டு இருக்கிறத அப்படின்னு அவங்க அப்பா குத்தி காமிக்கிற மாதிரி பேசுவாரா? ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப பொறுமையான சொல்வார்னா, ஆமாம் நான் சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் நான் ஏன் சொல்லலைன்னா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினச்சேன். அவள் கிராஜுவேட் ஆகணும், அவளுக்குன்னு என்ன தேவைன்றதை அவள் கண்டுபிடிக்கணும், அவளுக்குன்னு ஒரு ஹானர்ஃபுல்லான லைஃப் இருக்கணும் அப்படிலாம் நான் கொஞ்சம் யோசித்து டைம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், நான் இங்கிலாந்து போயிட்டு வரதுக்குள்ளே இந்த மாதிரி அவளுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டே ஆகிடுச்சு. என்னால் நாங்கள் விட முடியாது, ஏன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன். அப்படின்னா தம்பி, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சு இப்போ தானே ஆகுது. ஆனால் ஆனாவும் இல்லை ஆவனாவும் இல்லை, அதெல்லாம் முடியாது. நான் கொடுத்த வாக்கு தான், அதுக்கு மேலே எங்கள் பேச்சே கிடையாது. இல்லை, சப்போஸ் நான் இதை வந்துட்டு நானே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்னை வெறுத்துருவீங்களா? நாளை பின்ன என்னோடய பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் பொண்ணு கேட்டால் அப்போது என்னப்பா பேசிகிட்ருக்க நீ? உன்னால் தான் இப்போ எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டேன். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மதிப்பு இல்லாமல் நான் வந்துட்டு என்னோடய வார்க்கெல்லாம் மீற மாட்டேன். ஆனால் அங்கிள், நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு நானே ஒத்துக்கலையே, இதுக்கு எப்போ நான் ஒத்துக்கிட்டேன் உங்ககிட்ட சொன்னேன்? அங்கிள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு எல்லா வகையிலையும் மதிப்பு கிடைக்கிற மாதிரி நடந்துப்பேன். எந்த ஒரு பையனும் பார்த்துக்காத மாதிரி அவளை நான் பார்த்துக்கிறேன். உலகம் ஃபுல்லாக அவளை மதிப்பாங்க, அந்த மாதிரி நான் அவளை பார்த்துக்கிறேன். உலகம் ஃபுல்லாக மதிக்கணுமா? என் பொண்ணு வந்துட்டு உலகத்தில் எல்லோரும் மதிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைப்பா. அவள் பாரு, உன்னால் தான் இப்போ வந்துட்டு ஏன் முன்னாடி எனக்கு எதிர அவளுக்கு என்னை பிடிக்காம இங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. சொல்லப்போனால் வந்துட்டு என் பொண்ணு நான் சொல்கிற பேச்சு மட்டும்தான் கேட்பா. ஆனால் இப்போ பாரு, நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ எனக்கு அகெயின்ஸ்டாகவே உட்காந்துட்ருக்கா. இல்லை இல்லைப்பா, நான் அப்படி நினைக்க கூட இல்லை. நான் என்றைக்குமே உங்களை லவ் பண்ணுறேன். அப்படியா? அப்படின்னா சரிம்மா, நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். என்ன நீ லவ் பண்ணுறேன்னா, நான் சொல்கிற பையனாக அந்த மார்க் தான் நீ கல்யாணம் பண்ணணும். எல்லாருமே ரொம்ப சைலண்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஹீரோ என்ன இப்படி கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோயின் அம்மா ஏன் இப்படி இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளைன்னு நினைக்கிற மார்க்கை கல்யாணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாளை பின்ன எங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரலன்னா சரி, சப்போஸ் பிரச்சனை தான் வந்து ஏதாவது ஆச்சுன்னா கூட அவன் பேசுகிறதோ இல்லை நான் பேசுகிறதோ 2 பேரும் வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. ஏன்னா நான் அவனை லவ் பண்ணவே இல்லை. எக்காரணத்துலேயும் எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அன்னோன்யமே இருக்காது. உங்களுக்கு அதான் வேணுமாப்பா? நான் அப்படி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ? உங்களுக்கு அதான் பிடிக்குமோ? இங்கே பாரு, பதிலுக்கு பதில் கேள்வி கேட்குறது நல்ல மேனர்ஸ் கிடையாது. அப்போ நம்ம ஹீரோனுக்கு பதிலே இருக்காது. அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்களா? நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹீரோயின் அழும்போது. அவங்களுக்காக தானே அழுதுட்டுருக்காங்க. அதனால அவரே பேசுவார்.
எனக்கு புரியுது. நீங்க பேசும்போது நான் நடுவுல பேசியிருக்க கூடாது தான். அது வந்துட்டு மேனர்ஸ் இல்ல தான். ஆனா, நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவ பேசுறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவளுக்குன்னு ஒரு ரீசன்ஸ் இருக்கும்ல அவ பேசுறதுக்கு. இங்க பாருப்பா, நான் உன்கிட்ட நெறைய வாட்டி உன்ன புகழ்ந்து பேசியிருக்கேன். ஏன்னா, நீ பண்ற வேலை அப்படி இருக்கும். அதனால உன்ன நான் புகழ்ந்திருக்கேன். ஆனா, இப்ப நீ என் சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோ. நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டேன். என் பொண்ணு தான் அவன் பையனுக்குன்னு சொல்லி. அது எக்காரணத்திலும் என்னால மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இப்ப 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வேற ஆயிடுச்சு. என்னால நெனச்சா கூட அத மாத்த முடியாதுப்பா. அவ்வளதான். எனக்கு இப்ப வேல இருக்கு. அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவாரு. நம்ம ஹீரோயினா, "அம்மா ப்ளீஸ்மா அப்பாவுக்கு சொல்லி புரிய வை. எனக்கு அவன புடிக்கல. அந்த மார்க்க நான் கல்யாணம் பண்ணவே முடியாதும்மா. ஏன்னா நான் அவன லவ் பண்ணவே இல்ல." அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் கத்திட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு எங்க பேசவே வராது. அவங்க அப்பத்துலேருந்து அழுதுகிட்டு மட்டும் இருக்காங்க. அவங்க பேசாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா, பொண்ண எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம. அப்ப ஹீரோ தான், "இங்க பாரு நங், ஆன்ட்டிய கஷ்டப்படுத்தாத. அவங்களே வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீ எதுவும் பேசாத. ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன். இந்த பிரச்சனைய நான் எப்படியாவது தனியா சால்வ் பண்றேன்." எனக்கு புரியுதுப்பா. இத நீயே வந்து தனியா பார்த்துப்பேன்னு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அவரு வந்து இது எதுவுமே வேணும்னே பண்ணல. அவருக்குன்னு ஒரு தனி ரீசன்ஸ்லாம் இருக்கு. புரியுதா? அது வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு குழந்தைங்க பொறந்தா புரியும். புரியுது ஆன்ட்டி. சரி, நீ ஏதாவது அவகிட்ட பேசுறதா இருந்தா பேசி புரிய வைப்பா. அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ண மாரியே இல்ல. ஹீரோயின் அம்மாலாம் கூட அத பார்த்துட்டு ரொம்பவே சோகமா தான் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இங்க நம்ம வந்துட்டு அவ கடையில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா, அப்ப அவங்க அம்மாவும் ஆன்ட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. "ஏன் அந்த சாய் பையன் வரவே மாட்றான்?" அது என்னமோ தெரியலப்பா. ரொம்ப நாளா அவன காணோம்." "நீ உன் பொண்ண கேட்க வேண்டியது தானே?" "அதெல்லாம் நான் ஒண்ணும் கேட்க வேணாம். அவ வந்துட்டு அப்புறம் கவலைப்படுவா அத நெனச்சு. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால தான் வரல." "அவனுக்கு என்ன நம்ம பொண்ணு மட்டுமா இருப்பா? வேற ஏதாவது பொண்ணு கூட அவனுக்கு கெடைச்சிருக்கலாம்." "ஏய் அப்படிலாம் பேசாத. அவன் ஒண்ணும் அந்த மாரி பையன்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா." நல்ல பையன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, அவனுக்கு இருக்க ஸ்டாண்டுக்கு என்ன நம்ம பொண்ணு பின்னாடி மட்டுமா சுத்திட்டு இருப்பான். அவனுக்குன்னு நெறைய பொண்ணுங்கலாம் இருக்காங்க. அவங்க பின்னாடி போனாலும் போயிருக்கலாம். அது அவனோட இஷ்டம் தானே! அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம வந்துட்டு, அவன மிஸ் பண்ணிட்டோமோ! அப்படின்ற மாரிலாம் இங்க யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நம்ம சாயா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா தான் பேசிட்டு இருக்காரு. "என்னடா ஃபேமிலி பிசினஸ்குள்ள ஒரு வழியா வந்துட்ட போல இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல திரும்பியும் அவ லைஃப்ல நீ போலான்னு இருக்கியா என்ன? அப்படிலாம் ஏதாவது ஆசை இருந்தா அத விட்டுடுறா" அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அவனும் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம வந்துட்டுருப்பானா, அப்போ வீட்ல இருக்கவங்க, "என்னப்பா இன்னைக்கு பைக்ல போறியா? இல்ல" அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேசாம பைக்க பார்த்துட்டு கார்ல வந்து ஏறிடுவான். "டாக்டர் உங்களுக்கு ரொம்ப வலியா இருக்கும்ல, நான் வேணா கொஞ்சம் உங்களுக்கு மருந்து அப்ளை பண்ணி விடுறேன்." "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம்ப்பா." "இல்ல நான் அப்ளை பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்களா?" "இல்ல, இல்ல இப்ப வேணா பாரு. எனக்கு சுத்தமா இங்கலாம் வலியே கிடையாது. இப்ப பாரு சரியாயிட்டேன்ல." "இல்லையே" அப்படின்ற மாரி அவ அப்படியே பார்க்கும்போதே அவளுக்கு லைட்டா கண்ணெல்லாம் கலங்குமா. "என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் என்ன ஆச்சு? கண்ணெல்லாம் எதுக்கு கலங்குது?" "ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுல்ல? அப்படின்னா நீ என்ன நினைச்சு கவலைப்படுறியா?" அதுக்கு அவ எதுவுமே பேசாம சைலன்ட்டா இருப்பாளா? "சொல்லு. நீ என்ன நெனச்சு கவல தானே படுற?" "ம். ஆமா." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இவன் வந்து அப்படியே அவள கிஸ் பண்ணலான்னு போவான். இங்க இவனால நுஹ்ரின் வீட்ல அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனா, இவன் எதுவுமே தெரியாம இவனோட லவ் ஸ்டோரி தனியா ஓட்டிட்டுருக்கான். ஆனா, நேஹா வந்துட்டு பதட்டத்துல அவ கையில வச்சிருந்தத கீழ போட்டுருவாளா? "ஆ சாரி" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிருவா. இங்க நம்ம பண்ணு வந்துட்டு சாய நெனச்சுட்டு அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே இருப்பானா, நெக்ஸ்ட் சீன்ல சாயோட வீட்டுக்கே போயிடுறான். "என்னது இது இவ்ளோ அதிசயமா இருக்கு? என் வீட்டுக்கா வந்திருக்க நீ?" ஆமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாமா?" அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்பா. அதுக்கு அவ, "உனக்கு எதுவும் பிரச்சனையா?" "இல்ல நம்ம சிரிக்கிறத நினைச்சு தான் அப்படி பேசுறா போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்மளுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் வா." அப்படி சொல்லி ஒரு தட்டுவானா, அவளும் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்ற மாரி சொல்லிடுவா. அப்புறம் 2 பேரும் மூவிக்கு போயிருப்பாங்க. அங்க வந்து பேய்க்குலாம் இவன் தான் பயந்துட்டு இருப்பான். அவளா, "என் கை வேணா பிடிச்சுக்கோடா பயமா இருந்தா." அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாளா. ஸோ இந்த மாதிரிலாம் மொமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க. அங்க போயிட்டு அந்த பைரேட் ஷிப் இருக்கும் இல்லைங்களா? அதில போயிட்டு விளையாடிட்டு இருப்பாங்களா, அப்போ இவ பயங்கரமா கத்துவா. அத பார்த்துட்டு அவன் வந்துட்டு பட்டுன்னு கிஸ் பண்ணிருவான். ஃபர்ஸ்ட் லீட தவிர இந்த ட்ராமால மத்த லீட்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்காங்க. அவன் அத பார்த்தோனே "என்னடா பண்ண?" அப்படின்ற மாரி ஷாக்கா இருக்கும். அதே ஷாக்கோட தான் அவனும் இருப்பான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கத்துவாங்களா. அப்புறம் இந்த கப்பிள்ஸ் பெருசா கன்ஃபெஸ் பண்ண மாரிலாம் இல்ல. 2 பேரும் சாப்பிட வந்திருப்பாங்களா, அந்த இடத்துக்கு மார்க் வருவான். அது யார் கூட? அந்த நர்ஸ் கூட வருவான். அத இவங்க 2 பேருமே பார்த்துருவாங்க. "என்னடா கதை ஓடுது இங்க?" அப்படின்னு கரெக்ட்டா நம்ம சாய் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஃபோன்ல சொல்ல, "என்னது மார்க்கா? மார்க் வந்து நர்ஸ டேட் பண்றானா?"
ஆ ஆமாம், நான் உண்மைதான், நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு. நிஜமாலே சொல்றீங்களா? மார்க் வந்து நர்ஸ் டேட் பண்றானா? அப்பா! ரொம்ப சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு இங்க 2 காதல் ஜோடிகள் சந்தோஷத்துல வந்து துள்ளிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப கவலையா இருக்க மாரி இருக்கு? ஆமா. அந்த மார்க் வந்து ஒத்துப்பானான்னு தெரியலையே! சப்போஸ் நான் சொல்ல போய் அவன் வந்துட்டு, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது" அப்படி ஏதாவது சொல்லிட்டான்னா, அப்புறம் நாங்கோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப பிரச்சனையில மாட்டிக்கும்ல. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே! என்னப்பா நீ ஏன் கவலைப்படுற? ஞாபகம் வச்சிருக்கியா? நீ யாருன்னு சொல்லி? நீ டிப்ளமேட். நீ வந்து நெகோஷியேட் பண்றதுக்காகவே இருக்கிற ஆளு. வேற ஒரு கண்ட்ரிக்குலாம் போயிட்டு அவங்க கிட்ட பெரிய பெரிய டீல்ஸ்லாம் வந்து பேசிட்டு வர ஆளு. நீ இவனெல்லாம் பார்த்து பயந்துட்டுருக்க. அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண, அந்த தைரியத்திலேயே நம்ம ஹீரோ வந்து இங்க மார்க்கெட்டையும் பேசுவாரு. நான் கொஞ்சம் நாங்க பத்தி பேச வந்திருக்கேன். நாங்கா? அது யாரு? நல்ல விஷயம். நீங்க கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றாங்க. அவளோட பேர் கூட உங்களுக்கு தெரியலையா? ஆ என்னத்த சொல்ல? சரி, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நீங்க நாங்க கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? நான் உண்மைய சொல்ல போனேன்னா, நாங் மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அன்னைக்கு வந்து எங்க அப்பா சொன்னாரு, "நாங் ரொம்ப நல்ல பொண்ணுடா" அப்படின்னு. எனக்கும் அவ பார்க்கறதுக்கு சுட்டியா நல்ல பொண்ணா இருக்கிற மாரி இருந்தது. அவ்வளோதானே தவிர, மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே ஒத்து போல. அதனால எனக்கு அவ மேல சுத்தமா ஃபீலிங்ஸே இல்ல. சொல்லப்போனா நான் யாருமே லவ்வும் பண்ணல. அப்போ கரெக்ட்டா அந்த நர்ஸ் வருவாளா, அவள பார்த்தோனே இவரு வந்துட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவ வந்து என்ன சொல்லுவான்னா, "சார் அது மாரி உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் ஆயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அவ போனதுக்கப்புறமாட்டு இவன் அந்த பக்கமே பார்த்து சிரிச்சுட்டு இருப்பானா, நம்ம ஹீரோ ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு இப்போ யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமா. நான் லவ் பண்ற ஆள நான் இப்ப தான் பார்த்தேன். நீங்க பேசுறத பார்த்தா, நாங்க லவ் பண்றீங்களா என்ன? ஆமா. அப்புறம் எதுக்கு நாங்க எனக்கு என்கேஜ்மென்ட் பண்ண விட்டீங்க? அது எங்க சொல்றது? அது பெரிய கதைப்பா. சரி, இப்போ நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? நான் வந்து பேசிட்டேன் மார்க்கிட்ட. அவனே புரிஞ்சுக்கிட்டான். அவங்க அப்பாகிட்ட அவனே பேசுறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, நான் உன்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ எங்க இருக்க? நான் வந்து சிஏ பார்க்க போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு நம்ம விஷயம் வேற யாரும் சொல்லி தெரியக்கூடாது. அதனால நானே சொல்லிடலான்னு இருக்கேன். ஆனா இங்க நம்ம சி வந்து ஹீரோ பார்க்க வந்திருக்கா. இந்த மாரி சாய் வந்துட்டு எங்க அம்மாகிட்ட பொண்ணு கேட்டாராம், நான் ஸ்கூல் படிக்கும்போதே. அத பத்தி அத பத்தி என்ன இருக்கு? ஜாய் வந்து ரொம்ப நல்ல பையன்ம்மா. அவன மாரி ஒரு நல்ல பையனா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவனுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு. நல்ல வேலைக்கு போறான். அவன் நல்லா பார்த்துப்பான் உன்ன. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ. மிஸ் பண்ணிடாத. ஆனா ஆனா நீங்க சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க எப்போ அமெரிக்கா போறீங்க? அடுத்த வருஷம். அப்போ என்னையும் கூட்டிட்டு போ முடியுமா? இங்க பாரும்மா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். என்னோட வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்துட்டு நம்ப பல இடத்துக்கு போற மாரி இருக்கும். சரி விடுங்க. உங்க வேலை தானே கஷ்டம். ஆனா உங்க வீட்ல வேலைக்காரியா கூட நான் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அப்பன்னா இவ திருந்தவே இல்லங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அது மாரி நீங்க எனக்கு என்ன வேலை குடுத்தாலும் நான் செய்றேன். நீங்க என்ன கூட்டிட்டு போ முடியுமா? உங்க அம்மா ஒத்துப்பாங்களா அதுக்கெல்லாம்? எங்க அம்மா ஒத்துக்கிறதுல என்ன இருக்கு? நான் அங்க போனாலுமே அவங்க 2 பேருக்கும் காசு அனுப்ப தானே போறேன். அம்மாக்கும், ஆன்டிக்கும். அதனால அதில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியா? ஆமா. நீயும் நாங்களும் ஒண்ணா இருக்கிறதுல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லல்ல. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நாங்கா? அப்படின்னா நீங்களும் நாங்களும் ஆமா. நானும் நாங்களும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். அவ கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்க 2 பேரும் கல்யாணம். என்ன சொல்றீங்க? இது எப்போ? நீங்க அவள லவ் பண்ணியிருக்கீங்க. அதேமாரி அவளும் உங்கள லவ் பண்ணியிருக்கா. ஆனா, இது எதுவுமே எனக்கு தெரியல. அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவா. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அதனால என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு எனக்கு புரியுது. எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி தெரியும் உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஆனா, நீ ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கோமா. இதெல்லாம் நான் ஒரு கனவா நெனச்சு மறந்துடுறேன்." "என்னது கனவா? அப்படின்னா என் கனவு மட்டும் என்னைக்குமே பலிக்காதுல்ல?" இங்க பாரு நீ வந்துட்டு தப்பான ஒரு ஆள பார்த்துட்ருக்க. உனக்கான ஆளு கண்டிப்பா இருக்கான். அவன நீ முன்னாடியே பார்த்துட்ருப்ப. ஆனா, நீ யாருன்னு ரியலைஸ் பண்ணலம்மா, அவன் யாருன்னு. கொஞ்சம் நீயே யோசிச்சு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வாரு. ஆனாலும் அவ அழுகைய கண்ட்ரோல் பண்ண மாரியே இல்ல. அப்படியே இங்க அழுதுட்டே அவ வீட்டுக்கு வருவாளா, நம்ம ஹீரோயின் இங்க வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அத பார்த்து அவ வந்து பேசாமலே போயிடுவாளா, அப்ப நம்ம ஹீரோயின், நில்லு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." "என்ன பேச வந்திருக்க?" "நீயும் தனும் வந்துட்டு லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ண போறீங்க. அப்புறம் அமெரிக்கா போறீங்க. அதெல்லாம் சொல்ல வந்தியா? ஆனா அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீ கிளம்பு இங்கேருந்து." சி அது மட்டும் இல்ல. ஆக்சுவலி நான் அது நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுதான் உனக்கு முன்னாடி தெரியும்ல. ஆமா முன்னாடியே தெரியும்.
என்ன தெரியும்? நீங்கள் 2 பேரும் சீக்கிரம் டேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் கல்யாணமே பண்ண போகிறீங்களே. சரி விடு, அதெல்லாம் நீ எதுக்கு என்கிட்ட சொல்ல போகிற? அதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இங்கே பாரு, நான் பேசுகிறத கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். நீ இதுக்கு தான் வந்துட்டு என்ன ஆரம்பத்துலேருந்தே நீ வந்து சாயை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தியா? அதனால் நீ வந்துட்டு மிஸ்டர் தன்னை லவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தானே? இல்லை, நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. சாயை நான் எதுக்கு ஒன்று லவ் பண்ண சொன்னேன்னா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தன்னை லவ் பண்ணுறது எனக்கு இப்போ தான் தெரியும். நானே அதை கொஞ்ச நாள் முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். அப்போது உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைல்ல? நீ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் கூட பண்ணிவிட்டு இப்படி தைரியமாக முன்னாடி பேசிகிட்டு இருக்கியே. இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் 2 பேர் தானே லவ் பண்ணுறோம். அதை சொல்கிறதுல எனக்கு என்ன வெக்கம் இருக்குது? அப்படின்னா நீ வந்துட்டு என்னை குத்தி காமிக்கலான்னு வந்திருக்க. என்னோட இந்த நிலைமைய பார்க்கறதுக்காக வந்தியா? இதை பார்த்து சந்தோஷப்பட தானே வந்த? அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாவ. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஏன் இப்படிலாம் பேசுகிறா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கும் பயங்கரமாக அழுகே வந்துட்டுருக்கோம். இல்லை நான் உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்காக சத்தியமாக வரல. நான் எதுக்கு வந்தேன்னா, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அதனால் என்னோட நிலைமையெல்லாம் உன்கிட்ட சொல்லலான்னு. ஓ! நல்ல ஃப்ரெண்டா? அப்படின்னா சரி. இந்த ஃப்ரெண்டுக்காக நான் சொல்கிறத மட்டும் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? நம்ம ஹீரோயினை அப்படியே பார்ப்பாங்களா? சொல்லு, சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? உனக்கே நல்லாவே தெரியும். மிஸ்டர் தனன் தான் என் லைஃப்பில் எல்லாமேன்னு சொல்லி. அவரை உன்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? நம்ம ஹீரோயின் 2 செகண்ட் மட்டும் யோசிச்சுட்டு, முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க? கிளம்பி போ. இங்கே பாரு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. நான் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவர் ஒன்றும் வேறொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் லைஃபே ஸ்பாயில் பண்ணிப்பாரு. ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற? இங்கே பாரு, நீ என்னை ஃப்ரெண்டாக மதிச்சேன்னா தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு கிளம்பிரு. நான் உன்னை பார்க்கவே விருப்பப்படல. சரி உனக்கு அதுதான் வேணும்னா நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வருவேன். ஏன்னா நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எக்காரணத்துலேயும் உடையாது. அதுவும் யாருக்காகவும் கண்டிப்பாக உடையாது. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உன்னை இங்கேருந்து கிளம்ப சொன்னேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துவா. அப்புறம் 2 பேரும் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் இருந்த மெமரிஸ்லாம் நினச்சி பயங்கரமாக அழுத்துட்ருக்காங்க தனித்தனியாக. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ ஒரு டாக்டர். நம்ம என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு அதை போய் பிரேக் பண்ணுறது சொல்கிறதுலாம் நல்ல விஷயமே கிடையாது. அதுவும் ரீசனே இல்லாமல். இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் முடியாது. நான் அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். அம்மா கிட்டே பேசிட்டியா? உங்கள் அம்மா இங்கே இல்லவே இல்லையடா, வேறு ஊரில் இருக்கா. அங்கே என்ன பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நீயா? நீ எப்போம்மா வந்த? பசங்க சொன்னாங்க, நீங்கள் போக போக ரொம்ப லூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்களாமே. என்னது அப்படியே சொன்னானுங்க? அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, நம்ம பசங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒய்ஃப்லாம் கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். என்னது நல்ல ஒய்ஃபா? எப்படி? நாங்கள் வந்து என்னை லவ் பண்ணவே இல்லை. அவள் வந்து தன்னை தான் லவ் பண்ணுறா. அப்படிப்பட்ட பொண்ணை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இவனோட லவ் ஸ்டோரி அவன் வெளியே சொல்லலை. அவன் வந்து நம்ம ஹீரோனை மட்டும் ப்ளேம் பண்ணுறான். அதுக்கு அவர், அதில் என்னடா இருக்குது? எனக்கு அப்பயே தெரியும் அந்த தன் பையன் தான் தேவையில்லாத வேலை பார்ப்பான்னு. அதேமாரி பார்த்து விட்டான் பார்த்தியா? ஆனாலும் ஆமாம், நீ சொல்லுமா. நான் வந்துட்டு என்னை லவ் பண்ணாத பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணுமா? இல்லை மச்சில்லோ, நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம். அவனை அதை பண்ண வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்படி ஒரு நல்ல தங்கத்தை பெற்று வச்சுருக்கோம். அவனை போய் வந்துட்டு அவனை லவ் பண்ணாத ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு மனுஷனா? இங்கே பாருமா, நீ என்னோடய ஒய்ஃபு. நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா? அப்போ நீங்கள் என்னை ஒய்ஃபை மதிச்சிருந்தீங்கன்னா பையனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டுட்டு அவனோட பொண்ணுக்கு நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ண பார்த்துருக்கீங்க. அதுவும் உன் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்துட்டு ஒரு டிப்ளமேட்டை லவ் பண்ணுறா. புரியுதா உனக்கு? அப்படி சொல்லிட்டு அவங்க அதட்டுறாங்க. அவர் பயந்தே போயிடுறாரு அவங்க பண்ணுறதை பார்த்து. நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை அதுக்கு மட்டும் நான் ரிஜெக்ட் பண்ணல. நாங்கள் என்ன லவ் பண்ணாதது ஒரு ரீசனாக இருந்தால் நான் வேற யாரை லவ் பண்ணுறேன். என்னது? வேற யாரை லவ் பண்ணுறியா? யார் அது? அது என் கூட வேலை பார்க்குற நர்ஸ் தான்மா. அதுவா? அந்த மாதிரி பொண்ணுக்கெலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவகிட்டலாம் வந்துட்டு உன் கை கொடுக்கவே மாட்டேன் நான். நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஒன்றும் பரவாயில்லப்பா. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கல்யாணம் கூட பண்ணி வைக்க வேண்டாம். நானே அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்துப்பேன். புள்ள பூச்சிக்கெலாம் எப்படா கொடுக்கு முளைச்சிது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்ருக்காரு. இந்த குடும்பமாக சேர்ந்து என்னை சாவடிக்கிறதுக்குனே பிறந்திருக்கீங்களா? சரி, அதெல்லாம் விடு. நீ வந்துட்டு உன் கல்யாணம் வேணான்னு சொல்கிற, அப்படி தானே? ஆமாம். நீ வந்துட்டு நான் கொடுத்த வீடை ஒரு பொண்ணுக்கு காசு கூட வாங்காமல் கொடுத்துருக்க, அப்படி தானே? ஆமாம். அப்புறம் நீ சொல்கிறா, நீ எதாவது வச்சுருக்கியா? ஏதாவது அணுகுண்டு எனக்குன்னு வச்சுருக்கியாப்பா? சொல்லு, இப்போவே சொல்லிவிடு. இல்லைன்னா எனக்கு மண்டை வெடிச்சிரும். இங்கே பாருங்கள், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, தள்ளி போயிடுங்க.
அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்து கத்துறான். அதனால, "டேய் உங்களுக்கெல்லாம் அப்பா நான் தான்டா. நீ சொல்லுப்பா அம்மா கிட்ட. யாரம்மா நீ டேட் பண்ணிட்டு இருக்க?" "அதுவாம்மா, நான் வந்துட்டு சாய தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன்." "சாயா? எந்த சாய்டா?" "சாய் தன்னோட தங்கச்சி." "என்னது தன்னா? திரும்பியுமா?" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. "இங்க பாருப்பா தம்பி, அவளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணிலாம் குடுக்க முடியாது. புரியுதா? ஆனா என்னப்பா, நாங்க அம்மா, அப்பா. என் பொண்ணு வந்துட்டு ஒண்ணும் ஒரு பொருள் கிடையாது. இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி விடுறதுக்கு. ஒருத்தன் என்னன்னா என்கேஜ்மெண்ட் இன்னொரு சைடு நீ என்னன்னா, என் பொண்ண வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் அவள லவ் பண்றேன்னு வந்து நிக்கிற. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாதுப்பா. நாளைக்கு உனக்கும் இன்னொரு பொண்ணு பொறக்கும் பாத்தியா? அப்போ உனக்கு புரியும் இத பத்தி. சாரி அங்கிள். நான் ஒன்னும் அப்படி யோசிச்சு உங்ககிட்ட பேசல. ஏங்க நீங்க எதுக்கு இந்த மாரிலாம் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறீங்க. நான் ஒண்ணும் அதிகமா யோசிக்கலம்மா. எனக்கு புரியுது. நான் வந்து தப்பான டைம்ல வந்துட்டேன். இந்த டைம்ல நான் வந்திருக்க கூடாது. பரவால்ல. நான் இன்னும் அவளுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா நான் பல நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அவளுக்காக இன்னும் கொஞ்ச நாள், இல்ல பல நாள் ஆனாலும் வெயிட் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க எப்போ நம்பிக்கை வச்சு உங்க பொண்ண எனக்கு குடுக்குறீங்களோ, அதுவரைக்கும் நான் காத்திருக்கேன். அப்டின்னா சரிப்பா. அந்த மாரி ஒரு நாளே வராது. அவ்வளோதான். எங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா, அவங்க அப்பாவ அவங்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னே தெரியல. அவர் கொஞ்சம் கூட அவரோட ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வர மாட்றாரா, ஸோ அதனால பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க தனியா வந்து. "நாங் ப்ளீஸ் அழாத." "இல்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. லவ் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஆனா, நான் லவ் பண்ற 2 பேருக்குமே நான் லவ் பண்றது பிடிக்கவே இல்ல. சிக்கும் பிடிக்கல, எங்க அப்பாவுக்கும் பிடிக்கல. ஆனா, அவங்க 2 பேர் தான் எனக்கு வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு துணையா இருப்பாங்கன்னு நான் நெனச்சேன். என்னோட சந்தோஷத்துல அவங்க பங்கு எடுத்துப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அவங்க தான் இப்ப என்ன ரொம்ப அழ வைக்கிறாங்க. என்னால சுத்தமா முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அம்மாவும் இதெல்லாம் சோகமா நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அதுல் தென் ஸ்டே டியூன்.